உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். வருஷம் இப்போ தான் தொடங்கின வாரம் இருந்துச்சு. இப்போ 2வது மாதத்தை நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் முடிவுக்கு வரப்போகுதுங்க. அடுத்த மாதத்தை நம்ம அன்போடு வரவேற்று பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் என்ன, என்னுடைய சஞ்சாரம் என்ன, என்னுடைய மாற்றங்கள் என்ன, எந்த மாதிரியான பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளி தர இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டு பார்க்குறோம். நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரே விஷயம்னாக்கா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற அனைவரும் உங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இலவசமாக ஜோதிடம் பார்க்கப்படும். ஆக இந்த வீடியோ பதிவில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம காலபுருஷத்துக்கு 12 வீடுகளில் 7வது வீடு என்று சொல்லக்கூடியது துளாராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். கிரக நிலைகள் அதுக்கு முன்னாடி துளாராசியில் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் 3 பாதம் உடைய துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். எப்பவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுகளோட உடைய அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களை பார்க்கும் பொழுதுங்க சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடங்க. சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் வரதால் வேலைவாய்ப்பு, அரசாங்கம் சார்ந்து வேலைவாய்ப்பு, தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஒரு முன்னேற்ற பாதை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 5ல் சனி இருந்தால் பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு இது வரைக்கும் போகிறதுனா பாதைகள் உங்களுக்கு வரகு இருக்குதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. ரணருண ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து இணைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அஷ்டம ஸ்தானத்தில் குரு வக்ரம், 8ஆம் இடத்தில் குரு வக்ரம் ஆகக்கூடாது. உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் குரு வக்ரம் ஆகிறாரு. பாக்கியஸ்தானம் என்பது 9ஆம் இடத்தில் செவ்வாய் பார்வை வக்ரம். அயன சேன போகஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் கேதுவுடைய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது. அப்போ கிரக மாற்றங்கள் என்பது மாதம் 5/2/2020 அன்று 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11/2/2020 அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் இருந்த சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்தில் சூரியன் மறைய பார்க்கிறார். 5இல் சூரியன் தனித்து நின்றால் அரசாங்க பதவியோகம் கிடைக்கும் என்பது எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. போட்டி தேர்ப்படக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டம் நல்லா ஒரு நன்கு தேர்ச்சி பெற்று உங்களுடைய அரசு கனவை நினைவாக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் ஓடிட்டுருக்கோம். 21/2/2020 அன்று பாகிஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானமான உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த புதன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, உடைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உதவி உள்ளங்கள் இருக்கக்கூடியதுங்க. உதவக்கூடிய உள்ளங்கள் உங்கள் கூடவே இருக்காங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் மறைந்திருந்தால் கூட உச்சமாக இருப்பதன் மூலம் மனமகிழும் சம்பவங்கள் உண்டாக இருக்குதுங்க. செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாக இருக்குதுங்க. தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபட போகிறீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்க இருக்குதுங்க. உற்சாகமாக காணப்பட போகிறீங்க. திடீர் செலவு உண்டாக இருக்குதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவைங்க. அடுத்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். இருந்து வந்த வியாபாரத்தில் தடைகள் நீங்கும், போட்டிகள் குறைய இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்ட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவருடைய தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்க போதுங்க. சூரியனுடைய சஞ்சாரத்தால் புதிய பதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. அதாவது சூரியனுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அரசாங்கத்தில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய மாதமாக இம்மாதம் துளாராசி என்பதற்கு இருக்குதுங்க. குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்க இருக்கிறாங்க. குரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர இருக்குதுங்க. பிள்ளையுடைய பற்றிய கவலைகள் நீங்க இருக்குதுங்க. உங்களுக்கு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு முயற்சிகளில் சாதாரண பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பணவரத்து கூட இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு துளாராசி பதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர இருக்கிறார். அனுசரித்து செல்வதன் மூலம் மன நிம்மதி அடைய போகிறீங்க. மனக்கவலையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும் இந்த மாதம்.
வீண் அலைச்சல், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகக்கூடிய காலகட்டம். இதிலும் கவனமாக செயல்படுவது நன்மை தரும். உடல் சோர்வு உண்டாக இருக்குதுங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வேலையில் கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ எதிர்பார்த்த லாபம் வர இருக்குதுங்க. செயல் திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. வர வேண்டிய பணம் வந்து சேர இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நிதானத்தை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கக்கூடிய காலகட்டங்க. மனம் தளராது செயல்பட்டால் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் மாதமாக மாதம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி போகுது இந்த மாதம்? சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் முடிய துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்பட இருக்குதுங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்குதுங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர போகிறாங்க. இந்த காலகட்டம் சுவாதியில் பிறந்தவர்கள் எடுக்கப்படுறாரு இந்த மாதம். இந்த மாதம் மன அமைதி கிடைக்க இருக்குதுங்க. காரிய தடைகள் விலகி நல்ல உங்களுக்கு காரியத்தில் நல்ல ஒரு பொற்போக்கு சிந்தனை போகக்கூடிய காலகட்டங்க. இப்போ விருப்பங்கள் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாக இருக்குது. இப்போ விசாக நட்சத்திரத்தை பார்க்கும்போது 1, 2, 3 பாதங்கள் முடிய துளாராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும். இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்க இருக்குதுங்க. எதிர்பாலினால் காரிய அனுகூலம் உண்டாகும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படும் நன்மை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடிய போதுங்க. புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசிப்பதில் ஆர்வம் காட்டப்படுங்க. நேயர்களே, உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் துர்க்கமனை வணங்கிய காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்கவலை தீரும். சந்திராஷ்டம தினம் 6, 7, 8 மாதத்தில் வர இருக்குதுங்க. மாத தொடக்கத்திலே கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. நேயர்களே, துளாராசியில் பிறந்தவர்களும் அதில் பார்க்கும்போது 3 நட்சத்திர சுபாவத்தம். உங்களுக்கு துர்க்கமனை வெள்ளிக்கிழமை தூரம் துர்க்கமனை வழிபட்டு துர்க்கம்மனுக்கு எமிச்சு விளக்கு போடுங்க. இந்த எமிச்சு விளக்கில் மாலை சாத்துங்க. எல்லா விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்வதற்கான மாற்றம் இருக்குது. ஏனென்றால் குருவுடைய பார்வை என்பது நம்முடைய வீட்டில், அதாவது 8ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்குதுங்க. இப்போ குரு பயிற்சியுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்கிறதால எந்த விஷயத்தையும் சரி ரொம்ப ஒரு முன் எச்சரிக்கை வேணும். பேசும்போது பேச்சில் நிதானத்துடன் பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதாவது பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம், நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவ பாருங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கு பணம் வாங்கும்போதோ பணம் கொடுக்கும்போதோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக சாட்சி எடுத்து போட நல்லதல்ல. நீங்களே மாட்டுவீங்க. அதாவது வாய் கொடுத்து நீங்களே மாட்ட சொல்லுங்கள். அந்தமாரி இந்த காலம் மாட்ட போகிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போனாக்கா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு துளாராசியில் பிறந்த கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நேயர்களே, என்னுடைய துளாராசி பிறந்தவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் வீடியோ பொறுமையானதுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருப்பது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.